சாயிரம். நம் சொந்த எண்ணங்களை விட வேறு எதுவுமே நம்மை அதிகமாக பாதிப்படைய செய்யாது. அமைதியாக இருக்கலாம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் குறித்து ஒரு பொழுதும் கவலைப்படாமல் இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நாளை மங்களகரமான நாளில் உனக்கு தேவையானது அதுவோ, உனக்கு தேவையானது எதுவோ அதுவே உன் கையில் கிடைக்கும். அதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் அப்படியே விட்டு விடுவேனா? சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. அனைத்துமே உன்னுடைய நலனுக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய நலனை பேணி காப்பது உன் அப்பாவின் கடமை. என் அன்பு பிரியமே, நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு உறவு தேவை என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு என் பிரியமே. அந்த எண்ணமே உன்னுடைய மகிழ்ச்சியை கொன்றுவிடும். 100 கவலைகளின் பாரத்தை உன்னுடைய மனதில் சுமந்து நீ வாழ்ந்தால், சுமந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தால் உன்னுடைய உடல்நலம்தான் குன்றி போகும். மற்ற அனைத்துமே அதன் நிழலில் சரிந்துவிடும். உன்னை நீயே கவனித்து கொள்ள கற்றுக்கொள். உனக்கு தேவையானது எதுவோ, உனக்கு தேவை எதுவோ அதை உனக்காகவே கொடுக்க, உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் எல்லா திக்கிலுமிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலையையும் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே எதுவுமே உனக்கு நடக்கவில்லை, எதுவுமே உனக்கு நிகழவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. நீ நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக உன்னால் அடைந்துவிட முடியும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் அமைதியாக இரு. அமைதி காப்பதுதான் உனக்கான சிறந்த அருமருந்து என்பதை புரிந்து கொள். அமைதி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எதை விரும்புகிறாயோ, எதன் மீது நீ ஆசையாக இருக்கிறாயோ, எது கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ அதை நிச்சயமாக அடைவதற்கான வாய்ப்பை அந்த பிரபஞ்சமே உனக்கு கொடுக்கும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய மௌனம்தான் உனக்கு அழகு. நீ பேசுகின்ற வார்த்தைதான், சிந்திக்காமல் பேசுகின்ற வார்த்தைதான் உனக்கு எதிரி. ஆம் என் பிரியமே, எனவே அமைதி காக்க பழகிக்கொள். மௌனமாக இருக்க கற்றுக்கொள். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். வாழ்க்கையில் செல்வத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மரியாதையை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். அன்பை துரத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் தேடாத ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் அமைதி. நம் மிகப்பெரிய போராட்டங்களுக்கான விடை அமைதியில்தான் இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்த்தாலே நமக்கு புரியும். பேசிய ஒரு வார்த்தையால் எத்தனை பிரச்சனைகள் எழுகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்கலாம். ஒரு தவறான சொல், ஒரு கோபமான பதில், இது போதும் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை குலைப்பதற்கு. ஒவ்வொரு நாளும் நாம் ஆயிரம் வார்த்தைகளை பேசுகிறோம். சில வார்த்தைகள் காயங்களை ஆற்றுகிறது, சில வார்த்தைகள் உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் பெரும்பாலான வார்த்தைகள் வெறும் சத்தம். அதிகமான வார்த்தைகள் நம்மளுடைய சக்தியை உறிஞ்சும் சத்தமாகத்தான் மாறப்பெறுகிறது. மனதை குழப்பும் சத்தமாக மாறுகிறது. சின்னஞ்சிறு தவறான புரிதல்களை பெரிய சண்டைகளாக மாற்றும் சத்தமாகவும் அது மாறுகிறது. ஒருவேளை சற்று நிறுத்தி கட்டுப்படுத்தி வார்த்தையை உபயோகம் செலுத்தினால் அந்த மாற்றம் நிகழாது. மௌனத்தை தேர்வு செய்திருந்தால் வாழ்க்கை இன்னும் இலகுவாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதை முழுவதுமாக உணரலாம். உலகிலேயே மிகப்பெரிய சக்தி பேசிக்கொண்டே இருப்பது அல்ல, அமைதியாக இருப்பதுதான்.
அமைதியாக இருப்பதுதான் என்பதை உணர்ந்த ஒரு மனிதனின் கதையைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். உண்மையில் காது கொடுத்து கேட்பது அல்ல, பதிலளிப்பதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மனதில் ஏற்கனவே வாக்குவாதத்தின் அடுத்த வரி தயார் நிலையில் ஒவ்வொருவரிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு மாற்றத்தை தேர்வு செய்தார் ஒரு மனிதர். ஒரு சூடான வாக்குவாதத்தின் நடுவில் அவர் பேசாமல் இருந்தார். அவர் சிரித்துக்கொண்டே அமைதியாக கேட்டார். சூடான வாக்குவாதத்தின் நடுவில் முதலில் சில நிமிடங்கள் அவருக்கு கடினமாகத்தான் இருந்தது. அந்த அமைதி அவரது உள்ளத்தையே குலைக்கவும் செய்தது. ஆனால் அந்த அமைதி மெதுவாக எதிர்மறை ஆற்றலை குறைத்தது. மற்றவர் கத்திக்கொண்டிருந்தார். ஆனால் சில நொடிகளில் அவரது குரல் மெதுவானது. அவரது மூச்சும் சீரானது. முகத்திலிருந்த கோபம் குழப்பமாகவும் மாறியது. ஏனென்றால் அமைதி அது ஒரு கண்ணாடி போன்றது. கண்ணாடி முன் என்றவர் தன் கோபத்தையே அதில் பார்த்து தானாக அடங்கி செல்கிறார். அந்த மனிதன் அந்த நாளில் உணர்ந்தார், தான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மன அமைதியிலிருந்து ஒரு துண்டை எடுத்து செல்கிறது என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் தான் அமைதியாக இருந்த ஒவ்வொரு தருணமும் உள்ளத்தை வலுவாக மாற்றுகிறது என்பதையும் புரிந்து கொண்டார். அதன் பிறகு வாழ்க்கையில் ஒரு விதியையும் உருவாக்கினார். மௌனம்தான் தன்னுடைய ஆயுதம், கேட்பதுதான் வலிமை என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த செயல்பாட்டில் நிம்மதியை இழக்காமலும் இருக்கலாம். முன்பு ஒரு காலத்தில் ஒரு நகரத்தின் நடுவில் இரைச்சலிலிருந்து வெகு தொலைவில் மலைகளின் நடுவே அமைதியான ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கே ஒரு ஞானி குரு வாழ்ந்து வந்தார். அவருக்கு நிறைய சீடர்களும் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியான குணங்களோடு தங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்ள குருவின் வழிகாட்டுதலை பெற்றனர். அவர்களில் ஒருவனுக்கு ஒரு விசேஷமான பலவீனமும் இருந்தது. அவனால் பேசாமல் இருக்கவே முடியாது. சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து அஸ்தமிக்கும் வரை அவனது உதடுகள் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுத்ததே கிடையாது. அவன் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவான். சின்ன விஷயங்களை கூட பெரிதாக்கி பேசுவான். தன் சிந்தனைகளை மிகைப்படுத்தி கூறுவான். எல்லோரிடமும் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பான். எனக்கு தெரியும், நான் செய்தேன், நான் பார்த்தேன் என்று கூறிக்கொண்டே இருப்பான். முதலில் மற்ற சீடர்கள் அதை சிரித்தபடியே எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவரது வார்த்தைகள் ஆசிரமத்தின் அமைதியை குலைக்கத் துவங்கின. ஒரு நாள் குரு அவனை தனியாக அழைத்தார். மெதுவாக புன்னகைத்து கேட்டார், மகனே, நீ தினமும் நிறைய பேசுகிறாயே, ஆனால் நீ உன்னை ஒரு நாள் கேட்டிருக்கிறாயா என்று கேட்டார். அந்த சீடன் குழப்பமடைந்தான். அதாவது, என்னை கேட்பது என்றால் என்ன என்று கேட்டான் சீடன். குரு சிரித்துக்கொண்டே பேசினார். அதை செய்ய தெரிந்தால் நீ வாழ்நாள் முழுவதும் வேண்டிய அமைதியை பெறுவாய் என்று கூறி அவருக்கு ஒரு சிறிய காகித சீட்டை கொடுத்தார். அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதப்பட்டிருந்தது, மௌனம். ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் அந்த சீடன். விரும்பியிருந்தால் ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் தன் உண்மையின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று யோசனை செய்தான். என்னுடைய தியாகம் மிக பெரியது என்று எண்ணினான் சீடன். அவன் அடிக்கடி இவ்வாறு பேசிக்கொண்டே இருப்பான். பெருமையோடு மற்றவர்கள் கேட்கும் அளவுக்கு சத்தமாகவும். ஒரு நாள் குரு தனது சீடர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார். மலை காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. கோவில் மணி ஒலியின் பின்னணி அந்த கூடுகையை இன்னும் புனிதமாக்கியது. ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு விரதம் எடுத்துக்கொண்டனர். ஆனால் அதிகம் பேசும் ஒரு சீடன் மட்டும் குருவிடம், எனக்கு ஒரு கடினமான சவாலை கொடுங்கள், அதை நான் நிச்சயம் முடிப்பேன் என்றான். குரு புன்னகையோடு, ஒரு மாதத்திற்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்றார். இதை கேட்டு அனைவருமே சிரித்தனர். ஆரம்பத்தில் அது அவனுக்கு எளிதாக தெரிந்தது. ஆனால் முதல் நாளிலேயே வார்த்தைகள் அவனுக்குள் சிக்கிக் கொண்டது.
பேச முடியாமல் திணறினான். 3ஆம் நாளில் அவனால் தாங்கவே முடியவில்லை. மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனம், நீ பேசு, இல்லையென்றால் உனக்கு முக்கியத்துவம் இருக்காது என்று கத்தியது. 4ஆம் நாளும் வந்தது. மூச்சு திணற அவன் குருவிடம் ஓடி சென்று சைகையில் பேச வேண்டும் என்று கெஞ்சினான். குருவின் பார்வையில் கண்டனம் இல்லை, ஆனால் ஆழமான புரிதல் இருந்தது. இவ்வளவு சிறிய விரதத்தையே உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் வாழ்க்கை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கும் விரதங்களை எப்படி நீ காப்பாற்றுவாய் என்று கேட்டார். திரும்பி போ, தொடர்ந்து செய், நீ கற்றுக்கொள்வாய் என்று கூறினார். அவன் விருப்பமின்றி திரும்பவும் சென்றான். அடுத்த சில நாட்களில் அவன் வார்த்தைகளை விழுங்கிக் கொள்வதில் பயிற்சி பெற்றான். முதல் வார முடிவில் அவனுக்கு ஒரு புதுமையான அமைதி தோன்றியது. மற்றவர்கள் பேசும்போது அவன் அவர்களின் வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் உணர்வுகளை கேட்க துவங்கினான். 2வது வார முடிவில் அவன் பேசாமல் இருந்தால் பல சண்டைகள் ஆரம்பிக்கவே கிடையாது என்பதை உணர்ந்தான். பல புரிதல் பிழைகள் தவிர்க்கப்படும் என்பதையும் உணர்ந்து கொண்டான். 3வது வார முடிவில் அவன் உணர்ந்தான், மௌனம் என்பது வெற்றி இடமல்ல, அது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு பரிசுத்த இடம் என்பதை உணர்ந்து கொண்டான். 1 மாதம் முடிந்த பொழுது அவன் குருவின் முன்பு வந்து தலை வணங்கினான். கண்களில் நீர், உள்ளத்தில் நிம்மதி என்று குருவிடம் பேச மெதுவாக கூறினான். நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் குருவே, பேசுவது எளிது, ஆனால் அமைதியாக இருப்பதற்கு தான் மிகுந்த வலிமை தேவை என்று கொண்டான். குரு புன்னகை செய்தார். மகனே, மௌனம் என்பது உன்னுடைய நாக்கை, உன்னுடைய பேச்சை அடைப்பது அல்ல, அது உன்னுடைய அகங்காரத்தை அடைப்பது. அடுத்த நாள் காலை அந்த சீடன் காட்டுக்கு சென்றான். ஆரம்பத்தில் அவனது உள் மனதின் குரல்கள் இன்னும் சத்தமாகவே ஒலித்தது. பழைய வாக்குவாதங்கள், கசப்பான வார்த்தைகள், மனிதர்கள் பற்றிய தீர்ப்புகள் அனைத்தும் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தது. ஆனால் மெதுவாக மேகங்கள் நகர்ந்து போவது போல் அந்த எண்ணங்கள் மங்கத் துவங்கின. அந்த அமைதியில் புதிய ஒளிகள் தோன்றியது. இலைகளின் மென்மையான சலசலப்பு, தொலைவில் பறவைகள் பாடும் இனிமையான குரல்கள், காற்றின் மெல்லிய கிசுகிசுப்பு. அவன் முதல் முறையாக உறக்கத்தை விட ஆழமான ஒரு அமைதியை உணர்ந்தான். அந்த அமைதி எந்த சத்தத்தாலும் குலைக்க முடியாதது என்பதை உணர்ந்தான். அந்த அமைதி மனதின் ஆழத்தை சுத்தப்படுத்தும் ஒரு நதி போல இருந்தது. அவன் கண்களை மூடினான். சில நொடிகள் கழித்து அவனுக்குள் ஒரு உணர்வு வந்தது. இதுதான் நான் இத்தனை நாளாக தேடியது என்பதை உணர்ந்தான். ஆனால் நான் தான் வார்த்தைகளில் அல்ல, மௌனத்தில் கண்டான் அந்த சீடன். அந்த நேரத்தில் அவன் உணர்ந்தான், மௌனம் என்பது வெறும் பேசாமை அல்ல, அது உண்மையை கேட்கும் சக்தி என்பதை உணர்ந்தான். மாதம் முடிந்த பொழுது அவன் குருவிடம் திரும்பி வந்து தலை வணங்கினான். கண்களில் நீர், உள்ளத்தில் நிம்மதி இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், மௌனத்தை ஒரு தண்டனையாக நினைத்தேன், ஆனால் இப்பொழுது அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்பதை உணர்ந்ததாக கூறினான். குரு புன்னகை செய்தார். மௌனம்தான் ஆன்மாவின் மொழி. அதை கற்றுக்கொண்டவனுக்கு உலகத்தின் சத்தம் இனி எதையும் செய்ய முடியாது என்றார். ஒரு நாள் காலை அந்த ஆனந்தத்தால் திக்குமுக்காடி போனவன் மெதுவாக, இறைவனே, இப்படியும் ஒரு அமைதி இருக்க முடியுமா? அவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய சொந்த குரல் கூட அந்த அமைதியை குலைக்கவில்லை. அப்பொழுதுதான் அவன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். அமைதி என்பது உதடுகளை மூடிக்கொள்வது மட்டுமல்ல, அது உள்ளுக்குள் இருக்கும் புயல்களை அமைதிப்படுத்துவதுதான் என்பதை உணர்ந்தான். 1 மாதம் கழித்து அவன் மீண்டும் குருகுலத்தை அடைந்தான். அவன் தன் குருவை வணங்கி, குருதேவா, இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், ஒரு கூட்டத்தின் நடுவில் கூட என்னால் உள்ளுக்குள் அமைதியாக இருக்க முடியும் என்ற உண்மையை.
தனியாக இருந்தாலும் முழுமையாக உணர்கிறேன் என்பதை சொன்னான். இந்த உலகின் நடுவில் கூட என்னால் தனியாக இருக்க முடியும் என்றான். குரு புன்னகையோடு அவன் தோளில் மெதுவாக கை வைத்தார். மகனே, மௌனம் என்பது தப்பிதழல்ல, அது உண்மையை அடையும் பாதை என்பதை உணர்ந்து கொள் என்று கூறினார். அதை ஒருமுறை கடைப்பிடித்து விட்டால் அதை உன்னிடமிருந்து எவராலும் பறிக்கவே முடியாது என்றார். அந்த நாளிலிருந்து அவன் பேசுவதற்கு முன்பாக மௌனத்தை நினைத்தான், மௌனத்தை தேர்வு செய்தான். ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான், மௌனம்தான் அவனுடைய மிகப்பெரிய வலிமை என்பதை அறிந்திருந்தான். நாம் நம் உள் மனதை திரும்பி பார்க்கும் பொழுது நம் வார்த்தைகள் குறைவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும். பெரும்பாலான பிரச்சனைகள் நாம் யோசிக்காமல் பேசுவதால் தான் எழுகிறது. தேவையானதை மட்டும் பேசி அமைதியையும் வாழ்க்கையையும் பாதுகாப்பாக நாம் உணர்ந்தால் அமைதி எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கும். அமைதி என்பது பலவீனமல்ல, அதுதான் உண்மையான பலம் என்பதை புரிந்து கொள்ளலாம். பெரும்பாலானவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை, அவர்களின் நாவை கட்டுப்படுத்தும் சக்தி அது மௌனம்தான். இதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக வென்றுவிடலாம். பேசுவதுதான், நம் வார்த்தைகள்தான் நமக்கு எதிரியாகவே இருக்கிறது. அமைதி காத்தால் எல்லாம் அறிந்து கொள்ளலாம், மிகப்பெரிய நல் மதிப்பை பெறலாம். உன் விதியை மாற்றி நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வை மாற்றப் போகிறேன். தைரியமாக இரு. உன் வாழ்வின் புது அத்தியாயத்தில் காலெடுத்து வைக்கப் போகிறாய். தயாராகு, அதற்காக ஆயத்தமாகு. இதுதான் தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு. தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்திற்கோ பந்த பாசத்திற்கோ நியாய தர்மத்திற்கோ பணியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதி நெறி தவறாமல் ஒரே சொல்லாகத்தான் இருக்கும். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது கெட்டது இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர் அனுபவிப்பதை அனுபவித்து கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னை போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாத சிந்தனைகளையெல்லாம் உன் மனதில் ஓடவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடும் நீ மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளால் தான். நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து நம்பிக்கையே இல்லாமல் காணப்படுகிறாய். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்தால்தான் ஏமாற்றம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தவிக்கிறது. அதை பார்த்து என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் பிரியமான கண்மணி வருந்தும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக மாட்டேன். நானும் உன் மனதில் இருந்து கொண்டு வருந்திக் கொண்டுதான் இருக்கிறேன், அழுது கொண்டுதான் இருக்கிறேன், மனவேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். கலங்காதே, உன் விதி மாறப்போகிறது. இப்படி இருந்து பார்,
உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது.
இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நிம்மதியோடு நம்பிக்கையோடு ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக கேள். உனக்கு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ வைப்பேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, இன்னும் எத்தனை காலம்தான் மெழுகுபர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காகவே உன் வாழ்க்கையை கரைத்து கொள்ளப் போகிறாய்? நீ உருகுவதை பார்த்து என் மனம் தவிக்கிறது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களே மறந்துவிட்டு மீண்டும் அவர்களிடமே போய் அவர்களின் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் கரைந்து கொண்டிருக்கிறாயே. ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் மனதை மாற்றிக்கொள்ள இயலவில்லையா? அல்லது உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா? உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மீண்டும் உன்னை வந்து கோபப்படுத்தினாலும் நீ அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாய். உன்னுடைய மனம் அவ்வளவு மென்மையானது. இவ்வளவு அடிகளை பட்ட பிறகும், இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகும் மீண்டும் அவர்களுக்காக தவிக்கிறாயே. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உள் மனம் விரும்புகிறது. உன்னுடைய இந்த பண்பான குணம், நல்ல குணம் அவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்றுதான் எனக்கு புலப்படவே இல்லை. உன்னுடைய உண்மையான பாசத்தை அவர்கள் அறிந்திருந்தால், உணர்ந்திருந்தால், புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள். நீ அவ்வளவு நல்ல எண்ணம் படைத்தவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். கூடிய விரைவில் அவர்களுக்கும் அதை காலம் புரிய வைக்கும். அடிமேல் அடிபட்டதால் இன்று உன் மனம் தாங்கும் சக்தியையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக யோசிக்கும் நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையை பற்றியும் சிறிது சிந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று உன் சாயி தேவா கூறுகிறேன். எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசி. உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி திறம்பட வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் இருத்திக்கொள்.
பின்பு மற்றவர்களைப் பற்றிய சிந்தனையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும், மற்றவர்களின் மனம் நோகக்கூடாது, மற்றவர்களின் மனம் புண்படும்படி ஒரு சொற்களும் சொல்லக்கூடாது என்பதில் நீ மிக 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 கவனமாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது பிள்ளையே. உன்னுடைய நல்ல மனம் ஏனோ அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் கூடிய விரைவில் காலம் அவர்களுக்கு அதை புரிய வைத்து, உன் அன்பை புரிய வைத்து, உன் பாசத்தை புரிய வைத்து உன்னிடம் வந்து சேரும் அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இது நாள் வரை போராட்டமாக வாழ்ந்த உன் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷ வாழ்க்கையாக மாறப்போகிறது. நான் அதை என் பிள்ளைக்காக மாற்றியமைப்பேன். உனக்கு எப்படி மற்றவர்கள் முக்கியமாக கருதுகிறார்களோ அதே மாதிரி உன் சாயி தேவாவிற்கு நீ மிக மிக முக்கியம். என்னுடைய பொக்கிஷம் நீ. நான் கண்டெடுத்து தேடி பிடித்த கண்மணி நீ. நீ நன்றாக வாழ வேண்டும், நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கக்கூடாதா?